ஒரு மனிதன் தொழுது விட்டு அவன் தொழுத இடத்திலேயே அமர்ந்திருக்கிறான், முசல்லாவில் அமர்ந்திருக்கிறான். முசல்லா என்று சொன்னால் தொழுகை மஸ்ஜிதில் இருக்கக்கூடிய தொழுகைக்கான இடம். நம்ம இந்த கட்டிடம் முழுவதையும் மஸ்ஜித் என்று சொல்லுவோம். மஸ்ஜித் என்று சொன்னால் வக்ஃப் செய்யப்பட்டு அல்லாஹ்விற்கு வேண்டி கட்டப்பட்டிருக்கிற இல்லம். அந்த இல்லம் முழுக்க முழுக்க மஸ்ஜித் தான். ஆனா இதுல என்ன இருக்கு, மேல வர்றதுக்கு நம்ம செஞ்சோம் ஸ்டெப்ஸை பயன்படுத்தணும், படிக்கட்டுகளை பயன்படுத்தணும் இல்லையா? அதே மாதிரி சுத்தி காம்பவுண்ட் இருக்கு, இதெல்லாம் மஸ்ஜிதா? அது மஸ்ஜித் இல்ல. அப்ப இந்த முசல்லா என்று சொன்னால் நாம உள்ளே தொழுது கொண்டு இருக்கக்கூடிய இந்த இடம், தொழுகைக்கு வேண்டி பயன்படுத்துகிற அந்த இடம் முழுக்க முழுக்க மஸ்ஜித். அந்த முசல்லாவில் நாம் அமர்ந்திருக்கிறோம் சொன்னா அமர்ந்திருக்கிற நேரம் வரைக்கும் என்ன செய்வாரு, நமக்காக வேண்டி மலக்கு பிரார்த்தனை செய்வார். உலகத்துல இந்த நன்மையை நமக்கு வேற ஒரு அமல் மூலமா கிடைக்காது. சுப்ஹானல்லாஹ், இவ்வளவு பெரிய பாக்கியம் அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்காம இருக்கிறோம். இந்த பாக்கியத்தை நம்ம நினைக்கிறோம், நாம அனுபவிக்காமல் இதை தவற விட்டு கொண்டிருக்கிறோம். நம்மளை போன்ற சராசரி மனிதர்கிட்ட போயிட்டு என்ன செய்யும், ஒரே கஷ்டமா இருக்குங்க, நஷ்டமா இருக்குங்க, துவா செய்யுங்க அப்படி கேட்போம் இல்லையா? உடல் முள்ள முடியலங்க, எனக்கா துவா செய்யுங்க அப்படின்னு என்ன செய்யறோம். சராசரி நம்மை போன்ற மனிதர்களிடத்துல நம்ம கோரிக்கை வச்சுட்டு இருக்கிறோம். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, நீங்க தொழுதுட்டு அந்த முஸல்லாவோட உட்கார்ந்து இருந்தீங்கன்னா உங்களுக்காக வேண்டி யார் பிரார்த்திப்பாங்க? மலக்கு பிரார்த்திப்பார்கள். மலக்கை பொறுத்தவர்கள் அவருடைய சிறப்பு என்ன? அல்லாஹ் தஆலா அவர்களை எந்த பட்டியலை வச்சிருக்கிறான்? இபாதுன் முக்கர்ரமூன், அவர்கள் அல்லாஹ்வுடைய சங்கைக்குரிய அடியார்கள், அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமானவர்கள், பாவங்கள் அற்றவர்கள், பாவங்கள் என்ன என்பது தெரியாதவர்கள், அப்பழுக்கற்றவர்கள், தூய்மையானவர்கள். அதனால அல்லாஹ் அவங்களை சொல்றான் தூய்மையான அடியார்கள் என்று அல்லாஹ் அவர்களை பற்றி சொல்லுவான். அந்த அளவிற்கு சிறப்பு மிக்க ஒரு அடிமைகளா அல்லாஹ்வுடைய அடியார்களா இருந்து கொண்டிருக்கிற மலக்கு என்ன செய்றாங்க, நாம தொழுத இடத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம், முஸல்லாவில் உட்கார்ந்து இருக்கிறோம் சொன்னா நமக்காக வேண்டி துஆ செய்கிறார்கள். என்ன துஆ செய்றாங்க அவங்க? அல்லாஹும்ம ஃபிர் லஹு வர்ஹம்ஹு. அவங்க செய்யக்கூடிய பிரார்த்தனை என்ன? அல்லாஹ்வே இவருக்கு நீ மன்னிப்பு வழங்கு. நம்முடைய பாவ மன்னிப்புக்காக நமக்கு துஆ செய்றாங்க. இரண்டாவது வர்ஹம்ஹு, நமக்கு அல்லாஹ் இரக்கம் காட்ட வேண்டும், கருணை புரிய வேண்டும். இது ரெண்டும் கிடைச்சா உலகத்தில் எவ்வளவு பெரிய பாக்கியம். ரெண்டுமே கிடைச்சா நமக்கு கிடையாது, உலகத்திலே நமக்கு பாக்கியம், மறுமையில் அதை விட மிகப்பெரிய பாக்கியம், சொர்க்கம் நமக்கு உறுதி.